லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு என்று உரிமையாக்கி கொள்ளுங்களேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்த உங்கள் மேல் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் பேரை சொல்லி ஆமென் என் மேலே நோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணுங்க, தனக்கென்று உரிமையாக்கி சொல்லுங்க. கர்த்தர் என் மேல் நோக்கமாக இருந்து என்னை பலுகவும் பெருக பண்ணி என்னோட கர்த்தருடைய உடன்படிக்கை திடப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி மீண்டுமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யார் திடப்படுத்த போகிறாரு? என்னை திடப்படுத்த போகிறார். ஆமே. அவர் செய்த உடன்படிக்கையினால நம்மை திடப்படுத்த போகிறார். ஆமே. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னை பார்க்க ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை என்ன பண்ண, என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க, வீட்டில் என்னை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டுறாங்க. நிறைய பெண்கள் நிறைய குடும்பத்தில் இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஆமே. அப்படி தானேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டில் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க, ஏன்னா ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் மேல தான் அவர் நோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல தான் நோக்கமா இருக்கிறார். அப்போ நமக்கு அப்படி சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, என்னை பார்ப்பதற்கு, என்னை விசாரிப்பதற்கு, என்னை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கும், என்னை கேட்பதற்கும் ஒருத்தர் இருக்காரு. ஹல்லேலூயா. அது யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனாகி கர்த்தர். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆமென். உங்க ஒவ்வொருவரையும் விசாரிப்பதற்காகவும் உங்களை கண் ஓக்கமாய் உங்களுடைய கண்ணும் கருத்துமாய் பார்ப்பதற்கு என் தேவனாகி கர்த்தர் ஒருவர் இருக்கார். ஆமென். நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆமென். இந்த உலகத்தில் யார் நம்பினாலும் கைவிடப்படலாம். யார் நம்ப ரொம்ப பாசத்தோடு நம்ம அன்பு செலுத்துவோம், ரொம்ப அன்பா இருப்போம், இவங்க கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்க சொல்லி நம்ம அவங்க மீது நம்மளால் முடிந்த எவ்வளோ நம்ம மனித அளவில் அல்லது சரீரத்தளவில் பணத்தளவில் எவ்வளோ பிரயாசப்பட்டு நாம் உதவி செய்வோம். ஆனால் கடைசியில் அவங்க நம்ம விட்டு என்ன பண்ணிவிடுவாங்க? ஓடி போய்விடுவாங்க. ஒரு நேரத்தில் நம்ம என்ன விட்டு கைவிடப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை கண்ணோக்கமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கலாம், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு நான் லாக்கி இல்லை, நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தகுதி இல்லாத உங்களை தான் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? பயன்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு தகுதியே இல்லை, நான் ஏதோ வாழ்ந்து ஏதோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கடமைக்கு திருமணம் செஞ்சுட்டேன், இந்த கடமைக்கு நான் என்ன பண்ணேன், பிள்ளையை பெற்றுட்டேன், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் வாழ்றேன்னு கூட தெரியாமல் இருக்கேன் என்று நீங்கள் சொல்றீங்களா? தகுதி இல்லாத உங்களை தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கென்று நிச்சயமாய் பயன்படுத்த போகிறார். ஆமே. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த போகிறார். எப்படின்னா, அவர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னா, அவர் கண் உங்க மேல இருக்கு. ஆமே. ஏன் உங்களை பலுகி பெருக பண்ண போகிறார். ஆமே. உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. லேவியராகமம் சொல்லப்பட்டது போல உன்னை பலுகவும் பெருகவும் பண்ண போகிறேன். ஆமே. எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்க. எந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த சந்ததி என்ன பண்ணார்? கர்த்தர் பலுகி பெருகி வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவார்? அவரு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக போனேன்னு சொன்ன தேவன் அதே வாக்குத்தத்தம் உனக்கும் இன்றைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலுகி பெருக பண்ண போகிறார். நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கு, நான் எப்படி பலுகி பெருக போகிறேன், என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கு, நான் எப்படி பலுகி பெருக போகிறேன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக அது நிறைவேறும் அளவும் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமே. அவர் கொடுத்துட்டாருன்னா அது முடிக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் ஏதாவது என்ன பண்ணுவார்? உங்களை புஷ் பண்ணவோ, உங்களை உயர்த்தவோ, உங்களை மேன்மைப்படுத்தவோ, உங்களை ஆசீர்வதிக்கவோ அவர் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு காரியத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பார். ஆமே. உன்னை திடப்படுத்துகிற தெய்வம். அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு பல நெருக்கமான சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம்.
இந்த ப்ரேயருக்கு வரும்பொழுது கூட நீங்கள் இந்த பார்க்கும்பொழுது கூட நிறைய பேர் சண்டையோடு மன உளைச்சல் மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, உன்னை திடப்படுத்துகிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதை குறித்தும் கவலைப்படாத. ஆமென். நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாத என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை தேவன் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளை நான் வாழ்வது வேஸ்ட்டு, செத்து போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, யோசிக்கிறாங்க. அது நம்ம யோசிக்கும் பொழுது பிசாசு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான். அது உடனே என்ன பண்ணிடுவான், தற்கொலை செய்யணும் என்னோ அல்லது ஏதாவது எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போன நிறைய பெண்கள் நிறைய பேர் சொல்லி கொண்டிருப்பாங்க, நான் வீட்டை விட்டு போயிட போகிறேன், உங்ககிட்ட எனக்கு வாழவே முடியல. நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கை, எதிர்பார்க்காத கணவர், இல்லை கீழ்ப்படியாத பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம். உங்களை பலுகி பெருக பண்ண இந்த நெருக்கத்தை கொடுத்து தான் நெருக்க நிமித்தமாய் கர்த்தர் உன்னை என்ன பண்ண போறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு நீங்க நிறைய வலியோடு இருக்கலாம். வலினா என்ன பண்ண, நிறைய பேர் நெருக்கத்து நிமித்தமாய், வேத நிமித்தமாய் இருதயத்தில் வலி காயத்தோடு இருக்கலாம். இந்த வலி காயம்தான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வழியாய் அமைய போகுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு நீ படுகிற பாடுதான் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு வெகுமதியாய் கர்த்தர் உன்னை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு வெகுமதி கொடுக்கணும்ல, அந்த வெகுமதி எதை வச்சு கொடுக்கிறார் தெரியுமா? நீ படுற பாடு, நீ படுற வேதனை, நீ படுற கண்ணீர், நீ விடுகிற கண்ணீர், நீ அந்த வலி, இருதயம் எனக்கு ரொம்ப வலிக்குது, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல சொல்றீங்க பார்த்தீங்களா? அதை வச்சுதான் உனக்கு வெகுமதியாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு பெரிய கிஃப்ட் கர்த்தர் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறாருங்க. உன்னை பழுகி பெருக பண்ண கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ அதற்கு என்ன பண்ணணும், பொறுமையாய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. என்னால் வேதனை தாங்க முடியல, என்னால் நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன், என்னால் மீளவே முடியல, இந்த பிரச்சனையில், இந்த கடன் பிரச்சனை மீள முடியல, இந்த வியாதியிலிருந்து மீள முடியல, இல்லை என் கணவர் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, என்னை விட்டு தூரம் போயிட்டாரு சொல்றீங்களா? அன்பு சகோதரியே, நிச்சயமா நீ பொறுமையாய் காத்திருப்பேன். ஆனால் இந்த வலியை வச்சுதான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதனையை வச்சுதான் கர்த்தர் உன்னை பழகி பெருக பண்ண போகிறார். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி கால் பண்ணி சொல்றாங்க, என் கணவர் என் கூட எதிர்க்கவே என்ன பண்ண, பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரியோட பேசிக்கொண்டு அந்த சகோதரி என்ன பண்ண, வசியம் ஆயிடுச்சு. என் கணவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் என்ன வெறுப்பதுக்காகவே அந்த சகோதரியோட கூட பைக்கில் போகிறாரு. என் கூட பேச விருப்பம் இல்லாமல் என்னை வெறுப்பாக பேசுகிறார். வீட்டுக்குள்ளே வந்தால வெறுப்பாக இருக்கிறாரு. எரிந்து இந்த முகம் என்ன கோபத்தோடு பேசுகிறாரு. என்னால் இது தாங்கவே முடியல. எனக்கு தெரிந்தே என் கண் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. அந்த சகோதரி வசியம் வச்சு என் கணவரை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமே. அவங்களுக்கு நான் ஒன்று தான் சொன்னேன், சகோதரி சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆமே. நீ முழங்கால் படிட்டு ஜெபிப்பாயானால் நிச்சயமாக எப்பேற்பட்ட மந்திரமானாலும் சரி, எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொன்ன நாட்களிலே அவங்க சகோதரி ரொம்ப ஆறுதல் அடைந்து, நிச்சயமாக நான் சொன்னது, இன்றைய நாள் முதல் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன் சகோதரி சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோனை வச்சாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் இப்போ இருக்கிற காலத்தில் ஃபோன்னால் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகிடுச்சு. அதுவும் தேவையில்லாத தவறான ஃப்ரெண்ட்ஷிப். கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா கணவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்க. இதனால் தாங்க முடியாமல் மனைவி அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீ என்ன தப்பு செய்கிறது, நான் என்ன பண்ணுறேன், நீ உனக்கு குடும்பத்து மேலே அக்கறை இல்லைன்னா நானும் என்ன பண்ணிடுறேன், தவறு செய்கிறேன்னு சொல்லி நிறைய சகோதரிகளும் வழி தவறி போடுறாங்க. ஆமென். அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா உன்னை பழுகி பெருக பண்ணதான். ஹல்லேலூயா. வலி இருக்கா, வேதனை இருக்கா, நீ பொறுமையோடு காத்திருந்து வார, அதனுடைய வலி வேதனை எல்லாம் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். உன்னை திடப்படுத்த கர்த்தர் என்ன பண்ணாரு, உன்னை பயன்படுத்த போகிறார். ஆமென். உன்னை திடப்படுத்துவதற்கு தான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும் வாசிங்களேன். இங்கே ஒரு சகோதரி குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த சகோதரி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரி தான். எடுத்து வாசிப்பலாமா? இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உன்னோடே சொன்னாய் என்றாய்.
அப்பொழுது அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். இங்கே இந்த கதையை பற்றி நமக்கு தெரியும். ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இடத்திற்கு போகும்பொழுது அந்த ஸ்திரீ தண்ணி உள்ள கிணறுல போகிறாரு. அப்போது அந்த ஸ்திரீ இடத்துல என்ன சொல்கிறாரு, அங்கே 17ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அப்போது ஏசப்பாக்கு தெரியும் அவளுக்கு புருஷன் இல்லை, அவள் தவறான பாதையில் இருக்கிறா, அவள் ஒரு விபச்சாரி என்பது தெரியும். ஆனாலும் அங்கே என்ன பண்ணுறாரு, அவளை நோக்கி உனக்கு புருஷன், அவளிடத்தில் அந்த உண்மையை கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த உண்மை இல்லாத புருஷன் இல்லாத விபச்சாரியாக இருக்கிற அந்த ஸ்திரீ இடத்துல தேவன் என்ன பார்க்குறா, நீ உண்மையாக இருக்கிறாயா? அல்லேலூயா. அந்த உலகத்தில் அந்த ஊரில் அந்த காலத்துலலாம் இப்படிப்பட்ட காரியங்களை தவறான பாதையில் செல்கிற ஸ்திரீகளை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் தள்ளி வச்சுருப்பாங்க, ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாக இதை நினச்சிருப்பாங்க. அந்த சகோதரி போகிற இடெல்லாம் தீட்டு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த சகோதரியை விலக்கி வச்சுருப்பாங்க. அந்த சகோதரி பார்த்தா கல் எறிந்து சாகடிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஸ்திரீயை நோக்கி தேவன் என்ன பண்ணுறாரு, போகிறார். அந்த இடத்துல அந்த ஸ்திரீ வருவா, அந்த ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் என்ன பண்ணவர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் இந்த இடத்துல அந்த ஸ்திரீ கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணாரு, ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. ஏசப்பாக்கு தெரியும்ல புருஷன் இல்லை, உங்க தவறான ஸ்திரீ அப்படின்னு தெரியும். ஆனாலும் கேட்குறாரு, அந்த ஸ்திரீ என்ன பண்ண, எனக்கு புருஷன் இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ 5 புருஷர் இருக்கிறாங்க, அந்த புருஷர்களும் உனக்கு என்ன இல்லை, இப்போ இருக்க கூட இருக்கிறவரும் கூட உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்றா, நீ உண்மையான தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத அந்த ஸ்திரீ கர்த்தர் என்ன பண்றாரு, எடுத்து பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவம் செய்திருக்காதான், ஆனாலும் அவளுக்குள்ள அந்த உண்மையை தேவன் பார்க்கிறார். ஆமே. இந்த பாவத்தை உணர்ந்து மறந்து அதை அர்ப்பணித்த உடனே கர்த்தர் என்ன பண்ண, அந்த ஸ்திரீயை கொண்டு அநேகருக்கு சாட்சியை நிறுத்துகிறார். அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஆமென் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்ரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ஸ்திரீயை என்ன பண்ண, ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அந்த ஊருக்குள்ள அந்த ஸ்திரீ என்ன பண்ண, போய் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. என்னை பற்றி உண்மையான சம்பவங்கள், உண்மையான காரியங்களை நான் சொல்லவே இல்லை, ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிற, நீங்களாம் வந்து என்ன பண்ணுங்க, அவரிடத்துல வந்து பயனடைங்க, அவர்களாம் இப்படி என்ன பண்ணுங்க, நன்மை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி சுவிசேஷமாய் அந்த ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ ஒன்றுமில்லாத பாவத்தில் இருந்த தகுதி இல்லாத அந்த ஸ்திரீயை கர்த்தர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எப்பொழுது அவளுக்குள் பாவ அறிக்கை செய்து, ஐயோ நீ தான் தீர்க்கதரிசி, என் பாவத்தை நான் விட்டு விடுறேன், அவள் உள்ளுக்குள்ள என்ன பண்ண, உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. அது உணர்ந்த உடனே, அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த உடனே அந்த ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம கூட நிறைய நேரம் ஊழியம் செய்யும் பொழுதும் சரி, அல்லது குடும்பத்திலே சரி, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு லாக்கி இல்லை, நான் செய்ய எனக்கு தெரியாது நம்ம சொல்லுவோம். ஆமென். ஆனாலும் கர்த்தர் எல்லாருக்கும் எல்லா தாளந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு எல்லா தாளந்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தான் என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இங்க இந்த விபச்சாரியான ஸ்திரீ என்ன பண்றார், கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு ஊருக்குள்ள சுவிசேஷம் சொல்லும்படியாய் அது நிமித்தமாக என்ன பண்ண, அநேகர் விசுவாசம் உள்ளவரானால் ஒரு விபச்சார ஸ்திரீ சொன்னா மனம் திரும்புவாங்களா, நீயே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்திரீ சொல்லுகிற வார்த்தையை அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அங்கீகரித்தாங்க. ஆமாம். அப்போ என்ன பார்த்துருப்பாங்க, அந்த ஸ்திரீக்குள்ள வேறு மாற்றங்களை பார்த்துருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்குள்ள மனமாற்றத்தை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். உண்மைதானங்க. என் ஊருக்குள்ள, முக்கியமாக நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண, சாட்சியாக இருக்க முடியாது. வெளியில் சாட்சியாக இருந்துடலாம், வெளியே நம்ம நல்லவங்க போல நடந்து கொள்ளலாம், ஆனால் வீட்டுக்குள்ள நம்ம சாட்சியாக இருக்க முடியாது. போல நம்ம வாழுற ஊருக்குள்ள நம்ம சாட்சியா இருக்க முடியாது. நிறைய குடும்பத்தில் நிறைய ஊழியக்காரங்களும் சரி, நிறைய விசுவாசிகளும் சாட்சி இல்லாம போறது எதனாலனா, நம்ம ஊருக்குள்ளேயும் குடும்பத்திலேயும் தான். இன்றைக்கு அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தில் முதலாவது நீ சாட்சியா இருக்கணும். ஆமே. நீ சாட்சியா இருப்பதனால தான், இருந்தாதான் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். இந்த இடத்துல இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ அநேக பாவம் செய்தா, விபச்சாரம் செய்தா, பாவி நிமித்தம் அநேக இடத்துல பாவத்தின் அநேக குடும்பங்கள் இவளை
சபிச்சிருக்கோம். அப்படி தானேங்க? நிறைய குடும்பங்கள் இவளை சபிச்சிருக்கோம். இவன் என்ன பண்ணல, இவ வேஸ்ட்டு, இவ இவ்வளோ பாவம் செய்கிறாள்னு சொல்லி அநேகர் இவளை தூஷணமாய் பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை தேடி வந்தார். ஆமென். இன்றைக்கும் நம்ம பாவத்தில் அப்படிப்பட்ட பாவம் நம்ம கூட செய்யலைனாலும் நம்ம இருதய தளவ மற்றவர்களுக்கு நம்ம துன்புறுத்தும்படியான பேசியிருப்போம், அல்லது மற்ற வாழ்க்கையை நம்ம கெடுக்கும்படியான நம்முடைய காரியங்கள் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நீ விலகுவாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட அவர் இறங்கி வந்து உன்னை அநேகருக்கு சாட்சியா நிறுத்துவார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்க? விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஆமென். யோனா நல்லா தான் ஜெபிக்கிற மனிதனா இருந்தான். ஆனால் ஜெபிக்க இடத்துக்கு போன்னு சொன்னாங்க. ஏசப்பா சொன்னார். அவர் போனாரா? போகல. ஆனாலும் என்ன பண்ணாரு? கட்டாயப்படுத்தி அவர் என்ன பண்ணாரு? அந்த நினிவே பட்டணத்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம ஜெபிக்காம நிறைய நேரம் நம்முடைய சுயநலத்திற்காக நிறைய நேரம் நம்முடைய காலத்தையும் நேரத்தை வீணாய் படுத்துவோமானால் கர்த்தர் உன்னை அடித்து என்ன பண்ணுவார்? உன்னை ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. உன்னை என்னப்பா கட்டாயப்படுத்தி அடிக்க அந்த நம்மளால் தாங்கவே முடியாது. ஆமென். அதனால் இந்த நாளிலே இந்த ஸ்திரீயை போல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுதான் உண்மையான தெய்வம் அறிந்து கொண்டோ நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய பாவங்களை செய்யும், துணிகரமான பாவங்களை செய்கிறோம், துணிகரமான காரியங்கள் நம்ம ஈடுபடுறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தாவீது ராஜா விபச்சாரம் செய்தான். ஆமென். இன்னொரு மனிதனுடைய மனைவி மீது பாசம் வைத்து நேசம் வைத்து பாவம் செய்தான். ஆனால் அவன் என்ன பண்ண? மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் அவனை பெரிய ராஜாவாக்கி இதுவரைக்கும் அவனை போல துதிக்கிற யாரும் இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண? எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாம நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தும்படியான கிருபை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாளிலே நம்ம யோனாவை போல் அல்லாதபடி, நம்ம தாவீதை போல அல்லாதபடி விபச்சாரம் செய்தாலும் சரி அவன் மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தில் வந்தான். ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க என்னென்ன பாவம் உங்களுக்குள்ள செய்றீங்க, என்னென்ன தவறுதல் உங்களுக்கு செய்றீங்க, கர்த்தர் உங்களை உணர்த்துவாருங்க. கண்களை மூடி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உணர்த்துவார். இந்த ஸ்திரீயை போல எனக்கு தகுதியில் இந்த உலகத்தில் இந்த ஊரில் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் உன்னை தள்ளி வச்சிருக்கலாம். ஆனாலும் தேவன் கர்த்தர் உன்னை அரவணைக்கிறவராய், சேர்த்து அரவணைக்கிறாராய் தேவன் உன் கூடவே வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீ என்ன பண்ணணும்? உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடணும். ஆமென். நீ அப்படி செய்வாயானால் உன்னை பலப்படுத்தி பெருக செய்கிறவராய் இருக்கிறார். உன் நிமித்தம் உன் பிள்ளைகளை உன் சந்ததிகளை பெருக செய்வார். ஹல்லேலூயா. அவர் உன் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. நீ வழி தவறி போகாதபடி கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு? சீர்தூக்கி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட காரியத்திலும் உம்மை விட்டு நான் விலகி போகக்கூடாது. ஆமென். என் கண்களினால, என் வாயின் வார்த்தையினால, என் இருதயத்தின் நினைவுகளினால நான் பாவம் செய்யாதபடி நான் என்ன பண்ணணுமா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து நாம் அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம்.